அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? நான் படித்து சுவைச்சதை தாங்க உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன். இந்த சண்முக வடிவேலையா, புலவர் சண்முக வடிவேலையா இருக்கார் இல்லைங்களா? அவர் மேடை பேச்சிலையோ ஏதோ ஒரு பத்திரிகையிலையோ ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அவர் பேசினது அதை நான் படித்தேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. என்ன அப்படின்னா, அவருக்கு திருமணமாகி ஒரு வாரம் ஆனப்போ அந்த ஒரு வாரத்தில் அவருடைய துணைவியார், அவருடைய மனைவியார் வந்து, நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டீங்களா, சாமியெல்லாம் கும்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கோயிலுக்கு போக மாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் போவேனே, நான் போகலாமா? போ, உனக்கு பிடிச்சிருந்தா போ, சாமி கும்பிடலாம் இல்லைங்களா, நீ உனக்கு பிடிச்சிருந்தா சாமி கும்பிடு அப்படிங்கிறாரு. அப்போ தனியாக தான் போகணுமா? ஆமாம், நீ தான் தனியாக தான் போகணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தனியாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வராங்க. ஒரு வாரம் ஆகுது, இப்படியே போகுது. அந்த ஒரு வாரம் கழித்து அவங்க துணைவியார் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க, நான் பாட்டுக்கு இப்படி தனியாக கோயிலுக்கு போகிறேன், சின்ன பசங்களாம் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது, இன்றைக்கி பாருங்கள் ஒரு பையன் வந்து அப்படி என் மேலே இடிச்சிட்டு போகிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய மனைவியார் சொல்கிறாங்க. உடனே இவருக்கு கோவம் வந்திருக்கணுமில்ல, ஆனால் இவருக்கு என்ன வந்துச்சு தெரியுங்களா? நாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சோமோ அதை இன்றைக்கி அவன் செய்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அதாவது வள்ளுவ பெருந்தகையே சொல்லியிருக்காரு இல்லைங்க, என்ன சொன்னார்? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு வள்ளுவ பெருந்தகையை சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த திருக்குறள் தான் அவருடைய நினைவுக்கு வந்துச்சாங்க. அப்போ ஆனாலும் அந்த எண்ணத்தை வந்து வெளிக்காட்டிக்காமல் கோபம் வர மாதிரி பாவலா பண்ணியிருக்காரு. யார் அவன், எப்படி அடிச்சா, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கத்தியிருக்காரு. எதுக்குங்க சத்தம் போடுறீங்க? நான் தனியாக போகிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை, நீங்களும் கூட வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது இல்லைங்களா அப்படின்னு அவங்க மனைவி சொல்லவும், அடுத்த நாள்ல இருந்து நான் தான் சாமி கும்பிட மாட்டேனே, என்னையே வான்னு கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நீங்கள் சாமிலாம் கும்பிட வேணாம், சும்மா வெளியில் வந்து நின்றுட்டு வந்துடுங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்லவும், சரின்ட்டு இவர் அடுத்த நாள் போகிறாரு. அவங்க செருப்பை கழட்டி போட்டு நான் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறேங்கன்னு போகிறாரு. இதை பார்த்துக்கணுமா நான் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துக்கலாம் வேண்டாம், அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருங்க. அப்போ அது பாட்டுக்கு அது இருக்கும், நான் பாட்டுக்கு நான் இருக்கணும், நானும் அது ஒன்றுங்கிறியா அப்படிங்கிறாரு. நான் அப்படி சொல்லுங்க, தான் போயிட்டு வந்துடுறேங்கன்னு அவங்க ஓடிட்டாங்க, அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்போ இன்னும் 2 பேர் வரவங்க ஒரு ஜோடி செருப்பு பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோங்க காசுன்றாங்க. அடுத்து ஒரு முறைச்சாரு பாருங்க. அவங்க போயிட்டாங்க. அவங்க எப்படி சொல்லிட்டு போகிறாங்களா, பொம்பளை செருப்புனா தான் பார்த்து வராட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களாம். அப்புறம் இவங்க சாமி கும்பிட்டுட்டு இவங்க வரும்போது தனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை அவர் மனைவியார்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே செருப்பை பார்த்துக்கிட்டு அங்கே நிற்கிறதுனால தானே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. நீங்கள் கோயில் மண்டபமாக நினச்சிக்கிட்டு சாமிலாம் கும்பிட வேணாம், மண்டபமாக நினச்சிட்டு என் பக்கத்தில் வந்து நில்லுங்க போதும் அப்படிங்கிறாங்க. சரின்னு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு, கோயிலுக்கு போயிட்டு கும்பிடல, அவங்க மனைவிக்கு பக்கத்தால் மண்டபமாக நினச்சிட்டு நிற்கிறாரு. அப்புறம் அப்படியே தான் கும்பிடுங்களேன் அப்படின்றாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் ஆக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டார். இப்படியெல்லாம் சாமி கும்பிட்டதுனால தான் பிறகு என்னாச்சு தெரியுங்களா? திருவாசகம், தேவாரம், பெரிய புராணம் போன்ற பக்தி பாடல்கள் போன்ற பக்தி இலக்கியங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பித்தாராம். அப்படிலாம் படிக்க ஆரம்பித்ததுனால தமிழின் சுவையை உணர்ந்தேன், தமிழால் உயர்ந்தேன், தமிழின் மகத்துவத்தை புரிந்து கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக இதெல்லாம் யாரால் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய ஆன்மீக குருவே யாருங்க? என்னுடைய மனைவி தாங்க. மனைவி செய்த மந்திரம் தாங்க நான் தமிழ் புலவனாக இன்றைக்கி தமிழால் உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே என்னுடைய மனைவி தாங்க. அவங்களுக்கு தாங்க என்னுடைய 1000 வணக்கங்களை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி பாருங்க. ஆக ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய மனைவி சிறந்த வரம் இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்குங்க, மனைவியை நேசிங்க. புரியுதுங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் உங்களுடைய விருப்பத்தையும் விமர்சனத்தையும் தெரிவிங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம்.